சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை ஒட்டி சென்னை போயஸ் கார்டனில் தான் புதிதாக கட்டியுள்ள வீட்டில் ஜெயலலிதா உருவப்படத்திற்கு மலர் தூவி சசிகலா மரியாதை செலுத்தினார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சோலமனிடம் கேட்கலாம். முழு விவரங்கள் என்ன சோலமன், விவரிங்க. மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 76வது பிறந்த நாளை ஒட்டி போயஸ் கார்டனில் புதிதாக கட்டப்பட்டுள்ள வீட்டுல அமைக்கப்பட்டுள்ள ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு சசிகலா மலர் தூவி மரியாதை செலுத்தினார். குறிப்பாக அதன் பின்னர் விழுப்புரம் மாவட்டத்தில் மின்சாரம் தாக்கி இரு கால்களையும் இழந்த வாலிபரின் குடும்பத்தினருக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானத்தை சசிகலா அவர்கள் வழங்கினார். குறிப்பாக ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு வேதா இல்லம் உறவுமுறை என்ற அடிப்படையிலே தீபாவிற்கு சென்ற நிலையில வேதா இல்லத்திற்கு எதிரே பிரம்மாண்டமாக சசிகலா ஜெயலலிதா இல்லம் என்ற பெயர்ல பிரம்மாண்டமாக வீடு கட்டிய நிலையில இந்த வீடானது அப்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் முடக்கி பின்னர் அபராத தொகை செலுத்திய பிறகு இந்த வீடானது விடுவிக்கப்பட்டது. இந்த நிலையில புதிதாக போயஸ் கார்டனில் வேதா இல்லத்திற்கு எதிரே புதிதாக கட்டப்பட்டுள்ள ஜெயலலிதா இல்லத்தின் கிரக பிரவேசம் நிகழ்வானது கடந்த ஜனவரி மாதம் 24ஆம் தேதி சசிகலா தலைமையில நடைபெற்ற நிலையில இதனை தொடர்ந்து ஜெயலலிதாவின் நடவடிக்கைகள் வேகம் எடுக்கப்பட்டது. அதாவது அரசியல் நடவடிக்கைகள் வேகம் எடுக்கப்பட்டு 7 ஆண்டுகளை கழித்து கொடநாடு எஸ்டேட் பங்களாவிற்கு சென்று ஜெயலலிதாவின் உருவ சிலையுடன் கூடிய நினைவிடத்துக்கு அடிக்கல் நாட்டினார். இந்த நிலையில வேதா இல்லத்திற்கு எதிரே கட்டப்பட்டுள்ள இந்த புதிய இல்லத்திற்கு சசிகலா குடியேறி இருப்பதாக அரசியல் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் மற்றும் நிகழ்ச்சிகளை இங்கேயே, அதாவது ஜெயலலிதா இல்லத்திலே நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் தெரிகிறது. மேலும் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில சசிகலா வேதா இல்லத்திற்கு அருகே குடிபோகி உள்ளதால் இங்கு இது ஒரு அரசியல் நகர்வாக பார்க்கப்படுவது. குறிப்பாக இங்க ஜெயலலிதாவின் பிறந்த நாளை ஒட்டி சசிகலா உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தும் போது கண் கலங்கியபடியே மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து ஏராளமான தொண்டர்கள் புதிதாக கட்டப்பட்டுள்ள சசிகலாவின் வீட்டிற்கு வருகை கொண்டு அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தும் பூங்கொத்துகளை வழங்கியும் வருகின்றனர். தொடர்ச்சியாக இங்கு 200க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் இந்த வீட்டில் கூடி நின்று சசிகலாவிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தபடியே உள்ளனர். தகவல்களுக்கு நன்றி சோலமன். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை.